இப்படியே அண்ணாந்து பாத்துக்கிட்டே பேசினா தலைய வலிக்குது. இரு நாங்க வரேன். கை கொடு. பாத்துங்க. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா. இங்க பாரு, ஏன் அண்ணியும் உன் அண்ணனும் வாழ்க்கையில சேராம போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏங்க ஏதோ விவரமா கேக்குறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு தாங்க எனக்கு புரியல. நம்ம 2 பேரோட வேலை அவங்கள சேர்த்து வைக்கிறது மட்டும் தானா? நமக்குள்ள வேற எதுவும் இல்லையா? என்னது? யார் இல்லைன்னு சொன்னது? நமக்குள்ள எல்லாமே இருக்குங்க. என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கு. இல்லன்னா? ஏங்க நான் கொஞ்சம் மக்குங்க. இந்த வேலை போயிட்டு இருக்காங்க. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்லட்டுமா? சொல்லு. உங்களை பார்த்தாலே என் மனசு அப்படியே பயங்கர சந்தோஷமாயிருதுங்க. பார்த்தா என்னங்க பார்த்தா உங்களை பத்தி நினைச்சாலே அப்படியே பயங்கர சந்தோஷமாயிருதுங்க என் மனசுக்கு. நீங்க கிட்ட இருக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரியா சந்தோஷமா இருக்குங்க. அதே சமயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு டைப்பா இருக்குங்க. என் கண்ணை விட்டு நீங்க மறைஞ்சு போனா அடுத்த செகண்டா என் நினப்பு பூரா உங்களை பத்தி தாங்க இருக்கு. என்னெல்லாமோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஆனா உங்களை பார்த்த உடனே எல்லாமே அப்படியே மறந்து போயிருதுங்க. வயிறெல்லாம் அப்படியே புரட்டி புரட்டி ஒரு மாதிரி ஆயிருதுங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நீ நல்லவன்னு அர்த்தம். ஏங்க அந்த அர்த்தம் இல்லைங்க, இது வேற என்னமோ. புரியுது புரியுது. நான் வரட்டா? ஏங்க உங்களுக்கு என் மேல எதுவும் தோணுதுங்களா? இந்த முட்டை கண்ணு தாங்க உங்களுக்கு அழகே. உன்னோட வியாதி இருக்குல்ல? வியாதியா? இல்ல, பாக்கும்போது வயித்து பொருட்டுது அது இதுன்னு சொன்னல, அந்த வியாதி இருக்குல்ல? ஆமாங்க. அந்த வியாதி இந்த வயசுல எல்லாருக்கும் வர வியாதி தான். அதுக்கு மருந்து எதுவும் இல்லைங்களா? இருக்கு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வியாதி சரியாயிடும். என்ன சரியா? நான் வரேன். ஏங்க ஏங்க என்ன? ஐ என்ன ஐ? ஐ நான் வரேன். ஏங்க இருங்க இருங்க இருங்க, இந்த வாட்டி கரெக்டா சொல்லிடுறேன். இப்ப சொல்லிடுறேன். ஐ ஐ ஒரு வார்த்தை சொல்றதுக்கே மென்னு முழுங்குற. உனக்கு இந்த வியாதிலாம் லேஸ்ல தீராது. ஏங்க ஐ ஏங்க ஐ ஐ வாங்க, பாத்து போங்க. பாய். பாய் மா. இனியா, ஆண்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. குட். தேங்க்ஸ் இனியா. எதுக்கு ஆண்டி? உங்க அப்பா நேத்து என்கிட்ட சாரி சொன்னாரு.
அவர் சாரி கேக்குறதுக்கும் நீதான் காரணம்னு சொன்னாரு. அப்பா பண்ணது தப்பா ஆண்டி? அதான் நான் அப்பா கிட்ட கோவப்பட்டேன். மன்னிப்பு கேட்டாதான் நான் அவர்கிட்ட பேசுவேன்னு சொன்னேன். எனக்காக நீ உங்க அப்பா கிட்ட கோச்சுக்க வேணாம் இனியா. இல்ல ஆண்டி, எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்பாவுக்கு நாங்கன்னா உயிர் ஆண்டி. அதனாலதான் நீங்க ஓவியாவை அடிச்சதும் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஐம் சாரிம்மா, நான் பண்ணது தப்புதான். இட்ஸ் ஓகே ஆண்டி. நான் ஓவியாவை பார்த்து சாரி சொல்லிட்டேன். அப்பா சொன்னாரு ஆண்டி. என்ன சொன்னாரு? நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாரு. நீங்க ஓவியா கிட்ட சாரி சொன்னீங்கன்னு சொன்னாரு. அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. இப்படி நடந்துடுச்சேன்னு அப்பாவுக்கு ரொம்ப மன கஷ்டம். அப்பாவோட சாரிய நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆண்டி. அது அப்பவே நான் ஏத்துக்கிட்டேன். மன்னிச்சிட்டீங்கன்னா இங்க எல்லார்கிட்டயும் நீங்க முன்ன மாதிரி பேசலாம்ல. திரும்பவும் எல்லாரும் ஒன்னாவே மீட் பண்ணலாம்ல. இனியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? பெரியவங்க நாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி நடக்கிற விஷயங்களை ஈஸியா எடுத்துக்க முடியறதில்ல. ஆண்டி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பா இருக்கவும், தப்ப ஒத்துக்கிட்டு பழச தூக்கி தூர போடவும் பெரியவங்களால முடியல. அதான் பிரச்சனையே. வீட்டுக்கு வாங்க ஆண்டி. தாத்தா பாட்டி எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்போ நீங்க வீட்டுக்கு வரீங்களா ஆண்டி? இனியா, எங்களோட குழப்பத்துக்கு நடுவுல சின்ன பிள்ளைங்க நீங்க. உங்களை போட்டு நாங்க நிறைய கஷ்டப்படுத்திட்டோம். திரும்பவும் அந்த தப்பு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, பிரியறதும் சேர்றதும் எங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இது மத்த எல்லாரையும் எவ்வளவு சங்கடப்படுத்துதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. திரும்பவும் அந்த சங்கடத்தை யாருக்கும் தர வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏய் ஏய் இனியா, ப்ளீஸ். ஐம் சாரி. இது சரியா வராது. அனாத பயல, உங்க வீட்டு ஆளுங்க என் பையன் மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? என் பையனை சொன்னது மட்டும் இல்லாம நானும் திருடன் வேற சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் எம்பிட்டு தைரியம் இருக்கும்டா. இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் அவங்களே பேசி முடிச்சிட்டாங்க.
எதுக்கு இப்ப நீங்க சம்பந்தம் இல்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே தீபாவளிக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனீங்க. இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்தை என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏண்டா உங்க வீட்டுல யாருக்கு சூடு சொன்னையே கிடையாதா? நீங்க என்கிட்ட வம்பு பண்ணணும்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேணா விட்டுருங்க. ஏய், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. அப்படியே பம்பிட்டு இருக்க. உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா ஊர்ல எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அவங்கள போய் பார்க்க வேண்டியதானே? என் பொண்டாட்டியும் உங்க அண்ணனையும் கோத்து விட அலையிறீங்களா? உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? உன் மாமே அத்தை ஒரு குடும்பமா சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டீங்களா? ஏண்டா உங்களுக்குலாம் இது தப்பாவே தோணலையா? சரி, இங்க பாருங்க, தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி பேசுற வேலையெல்லாம் வேணாம். ஏய், என்ன கைய ஒசுத்துற? இறக்கு கைய, இறக்கு கைய, நீட்டி பேசுன கைய உடைச்சிருவேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? எங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் அவ்வளவுதான். ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சண்டை வேண்டாம். இதோட இதெல்லாம் விட்டுறலாம். சரிப்பா, உன் அண்ணன் பிரச்சனையை விட்டுருவோம். இப்போ உன் பிரச்சனைக்கு வருவோம். நான் என்னங்க பண்ணேன்? ஏண்டா படிக்காத தற்குறி நீ? உனக்கு டாக்டர் புள்ள கேக்குதா? என்னடா எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பொம்பளைங்க மட்டும் இருக்க வீடு, உனக்கு ஒரு பொண்ணு, உங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு, இப்படியே தட்டிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏய், என் ஆத்தாக்காரி கிட்ட எல்லாத்தையும் விவரமா பேசிட்டு தான் இங்க வாரேன். ஏண்டா அந்த புள்ள போனா போதுன்னு பரிதாபப்பட்டு உன்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லபடியா பேசினா நீ என்ன சொல்லணும்? உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நீ சொல்லணுமா வேணாமா? அதை விட்டுவிட்டு நீ என்னவோ பெரிய அழகா மாதிரி உன்னை பார்த்தோன்னு அந்த பிள்ளை விழுந்து பிடிச்சுன்ற மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் நியாயமாடா? நீயே அந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்க. அந்த வீட்டுல யாரும் உன்னை சொந்தமா கூட நடத்தது கிடையாது. ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா, எந்த தைரியத்துல நீ என் தங்கச்சி கிட்ட பிட்ட போட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ சொன்ன நம்பிடுவோம்ல. என்னண்ணே அவங்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க? வந்தமா 4 சாத்து நம்ம கிளம்பாம கதை பேசிட்டு இருக்க அவங்கிட்ட போய். அது இல்லடா, அடி வாங்குறவனுக்கு எதுக்கு அடி வாங்குறோம் அப்படின்னு தெரியணும்ல. அப்பதான் வலிக்கும் போதெல்லாம் அடி வாங்கினதுக்கான காரணம் ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் அவன் இன்னொரு தடவை அந்த தப்ப பண்ண மாட்டேன். அதத்தான் விளக்கமா அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் யாரு, அவன் குடும்பம் என்ன, அவன் லட்சணம் என்ன, அவன் எவ்வளவு கேவலமானவன்னு அவனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க யாரு ஒழுங்கா இருந்துக்குன சொல்லிவிட்டேன். என் தங்கச்சி கிட்ட இனிமே நீ பேசுற வேலைய பார்த்தேன். என்ன மிரட்டுறீங்களா? டேய், கூட பேசிக்கிட்டு இருக்க. விடுங்கடா, செத்து இது தொலை போறேன். என்னண்ணா போதுங்கிற? ஆமாண்டா, திரும்ப அடிக்கிறவன அடிச்சா கெத்தா இருக்கு. இவனை சின்ன பையடா, செத்த பாம்பு மாதிரி இருக்கா, இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். வாங்கடா போலாம். ஏய், இங்க பாரு, இன்னொரு தடவை என் தங்கச்சி கூட சுத்துறத பார்த்தேன், பார்த்த இடத்துல கொன்னே போட்டுருவேன். வாங்கடா.
ராஜசேகர் ம்? டைம் ஆச்சு, கிளம்பலாம். அரசி ஒரு நிமிஷம். என்னாச்சு? அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்றீங்க ராஜசேகர்? ஆமா அரசி. பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. யாரோ ஒரு பொண்ணு. ஏன் பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அந்த பொண்ணு ஒரு வக்கீல். ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். கடைசியில கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிக்கலாம்ல? நீ கல்யாணம் பண்றதுக்கு என்கிட்டயும் பெர்மிஷன் கேக்குற? அது எப்படி? கல்யாணம் பொண்ணுகிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் அரசி எப்படி பாக்குற? நான் காதலிக்கிற பொண்ணு நீ தானே? உன்னை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே நியாயம். அரசி, நம்ம கல்யாணத்தை இனிமேலும் தள்ளி போட வேணாம்னு நினைக்கிறேன். அரசி, இன்னும் ஏன் பயப்படுற? தைரியமா உன் கையை கொடு, உனக்கு நான் இருக்கேன். இல்ல, நான் பயப்படலாம் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் அதையே சாக்க வச்சு ஓவி அவன் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். இல்ல அரசி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனியா ஓவியா 2 பேருமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. என்ன நம்ப அரசி, சொல்றேன்ல, நம்ம 2 பேரும் வக்கீல். நாமளே ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுறது கரெக்ட்னு நினைக்கிறியா? இல்ல, அப்பாதான். அவரை விடு, நீ என்ன நம்புறல? நான் சொல்றேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பசங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அது எப்படி? எல்லா வக்கீலுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என் ஸ்டைல்ல இந்த கஸ்டடி கேஸை நான் டீல் பண்றேன். சரி, அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இல்ல, நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லாமே சரியாகும். அரசி, என்ன சொல்ற? தாத்தா, என்னடா சரவணன் மாமா எங்க போயிருப்பான்? வயல்ல தான் இருப்பான். போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மடி, போனை எங்கேயாவது வச்சுட்டு போயிருப்பான்டா. அப்பா, டைகரும் ஜஸ்டிஸையும் பாத்தீங்க? பாக்கலையப்பா. எங்க போனானுங்க? அப்பா, என்ன நீயா? மாமாவுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ மாமா வண்டி ஓடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வந்துருவான். இல்லப்பா, எந்த வேலையா இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணா மாமா அட்டென்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. என்னமோ எனக்கு தப்பா இருக்கு. ஆமாண்டா, நம்ம யார் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டான். ஆனா இனியா போன் பண்ணா ஒரே ரிங்ல எடுத்துருவான். போனும் எடுக்கலையா? ஆமா, அவன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? வயலுக்கு தான் போறேன்னு சொன்னா. அப்பா வாப்பா, நம்ம போய் மாமாவை பார்த்துட்டு வந்துருவோம். ஏய், என்னடா நீ? வயலுக்கு தானே போயிருக்கான், வந்துருவான். இல்லப்பா, எனக்கு என்னென்னமோ தோணுது. நீ வா, நாம மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், அவன் ஆபீஸ்க்கு போறான்ல. அம்மா இருக்கட்டும், நான் போற வழி தானே, நான் பார்த்து சொல்றேன். போன கொடு. யார் வராங்க? ஆட்டோ வருது.
சரவணா 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 மாமா என்னாச்சுடா டேய் சரவணா வா மாமா என்னடா தலையில கட்டு ஏய் சரவணா என்னாச்சு ஒன்றும் இல்லைண்ணே